அடுத்தவருடைய குழந்தையை தன் குழந்தையாக ஆக்குதல் அப்படிங்கிறது என்ன? சமூகத்தில் அவர் எம்புள்ளதான் அப்படின்னு சொல்கிறது, அந்த குழந்தையும் அவரையே உண்மையான தந்தையாக கருதுவது, இதுதான் அடுத்த ஒரு குழந்தையை தன்னுடைய குழந்தையாக்குறது ஹராம், அதை கண்டிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னான். இப்போ அதே நேரத்தில் இப்போ ஒரு விதவையை மனனம் செஞ்சுருக்கிறாரு ஒருத்தர், மறுமணம் செஞ்சுருக்கிறாரு, அவங்க குழந்தையோடு வர்றாங்க. இப்போ அந்த குழந்தை இவர் அத்தான் கூப்பிடுதுன்னு சொன்னால் ஒரு பாசத்தின் அடிப்படையில், அன்பின் அடிப்படையில், வளர்க்கிறார் என்ற அடிப்படையில் அத்தான் சொல்லலாமான்னா சொல்லலாம். அது தடை கிடையாது. ஏன்னா அப்படி கேட்டாங்க, அந்த பையன் இன்னொருத்தருக்கு பிறந்தவர் என்ன அத்தான் கூப்பிட்றாரு, அது தவறு கிடையாது. ஒரு பாசத்தில் அடுத்தவரை அத்தான் கூப்பிடலாம், பாசத்தில் ஒரு சின்ன பையனை மகனேன்னு கூப்பிடலாம். அது அந்த அர்த்தத்தில் சொல்லப்படலை. உண்மையிலுமே அடுத்த ஒரு குழந்தைய தன் குழந்தையாக்குறது தான் ஹராம் என்றுதான் அதனுடைய பொருள். எனவே பிரியத்தில் அத்தான் சொல்கிறதோ ஒரு குழந்தைய மகனேன்னு சொல்கிறதோ தவறு கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நேற்று நாம் சொன்னதெல்லாம் ஒரு குழந்தைய அடுத்தவங்கள்ட்ட வளர்க்க கொடுக்கலாம், அது வேறு விஷயம். அப்படி கொடுக்கறதுனால உண்மையான தாய் தந்தையருடைய கடமைகள் நீங்காது, அந்த குழந்தை இவங்களுக்கு தான் வாரிசாகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதிலே நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். இதை கேட்டதுனால சொல்கிறேன், எந்த வீட்டில் அந்த குழந்தை வளருதோ அந்த வளர்ப்பு தாய் தந்தையருக்கு அந்த குழந்தை வாரிசாகாது. பெற்றெடுத்த அந்த குழந்தைகளுக்கு தான் அது வாரிசாகமே தவிர, இந்த குழந்தையை வளர்க்க கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த வீட்டில் வளர்றதுனால அந்த வளர்க்கிற தந்தையோ தாயோ இறந்தால் இந்த குழந்தை வாரிசாகாது. அவங்களுடைய வாரிசுகள் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த சொத்துக்கு வாரிசாவாங்க. இந்த பிள்ளைக்கு வேண்டுமானா நாம் வளர்த்துருக்குறோங்கிற அடிப்படையில் அவங்க ஹயாத்தில் எதையாவது அன்பளிப்பாக தானமாக கொடுக்கலாம், அல்லது தங்களுடைய மௌத்துக்கு பிறகு இந்த குழந்தைக்கென்று எதையாவது வசியத்து செய்யலாமே தவிர இவர்களுக்கு அந்த குழந்தை வாரிசாக ஆகாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். மூணாவது, அனாதை குழந்தைகளை எடுத்து வளருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதில் கேட்டாங்க, அனாதை குழந்தைகளை எடுத்து வளர்த்தாலும் இந்த மஹரம் பிரச்சனை வருமானு சொல்லி. அங்கேயும் வரத்தான் செய்யும். நம்ம எந்த குழந்தையை எடுத்து வளர்த்தாலும் அது எடுத்து வளர்க்கப்படுகிற அந்த வீட்டில் உள்ள ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்நியராக இருந்தால், மஹரமாக இல்லைன்னு சொன்னால் பாலிகான பிறகு, பருவமடைந்த பிறகு, அது பெண் குழந்தையாக இருந்தால் அந்த வளர்த்த அந்த ஆணுக்கு அது அந்நிய ஆணாகத்தான் கருதப்படும், பர்தாவுடைய அவசியம். ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு அவன் அந்நிய ஆணாகத்தான் கருதப்படுவான், பர்தா அவசியம். எனவே அனாதை குழந்தைகளை எடுத்து வளர்த்தாலும் பருவமடைந்த பிறகு அந்நிய ஆண் அந்நிய பெண் அப்படிங்கிற சட்டங்கள் வளர்த்தான்